சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இருள், அதாவது கிறிஸ்துவ விசுவாசிய ஜனங்கள் ஒருவேளை பாவத்து நிமித்தம் இருள காணப்பட்டால், பாவத்து நிமித்தம் இருளை உட்கார்ந்து காணப்பட்டால், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது காணப்பட்டால் பயப்பட வேண்டாம். இப்போ கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அங்கே இயேசுவே வெளிச்சமா இருப்பார். அவர் விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென். அவன் மதில் கட்டப்படும். அவமானமா பிரமாணங்கள் எங்கும் உலகத்திலே சொல்லும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு டிஃபால்ட்டை நம்ம பார்க்கிறோம். பாவம் செஞ்சு இருளே வீழ்ந்து கிடக்கிற ஒரு டிஃபால்ட்டை பார்க்கிறோம். இவனுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது? இயேசு மூலமாக வருது. திறன் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரை உமக்கு காத்திருப்பேன், என் விண்ணப்ப சத்தத்தை கேட்பீராக. ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுக்கு வெளிச்சம் அவங்க உதிக்கும். அவருக்கு ஒரு வசனம் கொடுப்பார். வசனம் வந்தாலும் அங்கே என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்து. சங்கீதம் 119 105 வாசிக்கலாம். நான் நடக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறேன், இவருடைய பாவத்தினால விழுந்து கிடக்கிறேன், உட்கார்ந்து கிடக்கிறேன், ஒரு அடி கூட வெளியே வைக்க முடியல அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனம் நம்ம வரும். அந்த வசனம் வந்தால் என்ன செய்வாங்க? ஏற்கனவே பாருங்க, ஆதியாகமம் 1 மறக்கவே முடியாது. அந்த இருளோட வார்த்தை சொன்னார், என்ன உண்டாயிட்டு? வெளிச்சம் உண்டாயிட்டு. இப்போ இவன் உட்கார்ந்துருக்க இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை வந்து என்ன இடத்துல? வெளிச்சம் உண்டாயிட்டு. வாசிக்கலாம் உங்களுக்கு. எந்திரிச்சு நடக்கும்படியாக என் கால்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குது,